இறைவனுக்கு அருவம் உருவம் ஆகிய 2 நிலைகளும் உண்டு. ஒன்றில் நம்பிக்கை இருந்தாலே போதும். உனக்கு அருவத்தில் நம்பிக்கை இருக்கலாம், அது நல்லது. ஆனால் அது ஒன்றுதான் உண்மை, மற்றவை பொய் என்ற எண்ணத்திற்கு இடம் கொடுக்காதே. அருவமும் உண்மை, அதுபோல் உருவமும் உண்மை. இதை நினைவில் வைத்திரு. ஆனால் உனக்கு எதில் நம்பிக்கையோ அதை பிடித்துக்கொள். இறைவனை மண் உருவத்தில் பூஜை செய்வது பற்றி பேசுகிறாய். பூஜை மண் உருவத்திற்கே ஆனாலும் அதில் பயன் இருக்கிறது. பலவிதமான பூஜை முறைகளை இறைவனே ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த உலகம் யாருடையதோ அந்த ஆண்டவனே இவைகளையெல்லாம் மக்களின் தகுதிக்கு ஏற்ப அமைத்திருக்கிறார். ஒரு தாய் தன் குழந்தைகளின் ஜீரண சக்திக்கு ஏற்ப உணவு சமைக்கிறாள் அல்லவா? அதுபோல் ஒரு தாய்க்கு 5 குழந்தைகள். வீட்டில் மீன் கொண்டு வரப்பட்டுள்ளது. யாருடைய வயிற்றுக்கு எது சரியாக இருக்கும் என்பதற்கு ஏற்ப அதை அவள் பல வகைகளில் சமைக்கிறாள். ஒருவனுக்கு பிரியாணி, ஒருவனுக்கு குழம்பு, ஒருவனுக்கு கறி, ஒருவனுக்கு வறுவல், ஒருவனுக்கு அவியல். யாருக்கு எது நல்லதோ, யாருடைய ஜீரண சக்தி எப்படி உள்ளதோ அதற்கேற்ப செய்கிறாள். அதுபோல பல்வேறு விதமான மக்களின் மனநிலைகளுக்கு ஏற்ப இறைவன் பல்வேறு வழிபாடுகளை வைத்துள்ளார். என்ன புரிகிறதா? இறைவனின் திருநாமத்தை எப்போதும் ஜெபம் செய். அவரது திருப்புகழை இடைவிடாமல் பாடு. அவரது திருப்புகழை இடைவிடாமல் பாடு. அத்துடன் சத்சங்கம், அதாவது நல்லவர்கள் தொடர்பு வேண்டும். அவ்வப்போது பக்தர்களையோ சாதுக்களையோ நாடிச் செல்ல வேண்டும். குடும்ப விவகாரங்களிலும் உலகியல் விஷயங்களிலும் இரவு பகலாக ஆழ்ந்து கிடந்தால் மனம் இறைவனிடம் செல்லாது. எனவே அவ்வப்போது தனிமையில் சென்று இறைவனை நினைப்பது மிகவும் இன்றியமையாதது. இளஞ்செடியாக இருக்கும்போது சுற்றி வேலி போட வேண்டும். இல்லாவிட்டால் ஆடு மாடுகள் மேய்ந்துவிடும். அதுபோல ஆரம்பத்தில் தனிமை வாழ்க்கையை பழகாவிட்டால் வயதான பிறகு மனத்தை இறைவனிடம் நிறுத்துவது மிகவும் கடினம். எனவே அவ்வப்போது தனிமையில் சென்று இறைவனை நினைப்பது மிகவும் இன்றியமையாதது. இளஞ்செடியாக இருக்கும்போது சுற்றி வேலி போட வேண்டும். இல்லாவிட்டால் ஆடு மாடுகள் மேய்ந்துவிடும். அதுபோல ஆரம்பத்தில் தனிமை வாழ்க்கையை பழகாவிட்டால் வயதான பிறகு மனத்தை இறைவனிடம் நிறுத்துவது மிகவும் கடினம். தனிமையில் அமர்ந்து மனத்திலோ வீட்டின் மூலையிலோ அல்லது காட்டிலோ தியானம் செய்ய வேண்டும். அப்படி தியானிக்கும்போது இறைவனே உண்மை, அதாவது நிலையானவர். மற்றவை அனைத்தும் உண்மையல்லாதவை, அதாவது நிலையற்றவை என்று தொடர்ந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இவ்வாறு சிந்தித்து சிந்தித்து நிலையற்ற பொருட்களை மனத்திலிருந்து அகற்றிவிடு. எல்லா கடமைகளையும் செய், ஆனால் மனத்தை இறைவனிடம் வை. மனைவி, மக்கள், தாய், தந்தை எல்லோருடனும் சேர்ந்து வாழ். அவர்களுக்கு சேவை செய். அதே வேளையில் அவர்கள் உன்னுடையவர்கள் அல்ல என்பதை உள்ளத்தில் தெரிந்து வைத்துக்கொள். பணக்காரர் வீட்டு வேலைக்காரி அங்கே எல்லா வேலைகளையும் செய்கிறாள். ஆனால் அவளது மனம் கிராமத்திலுள்ள தன் வீட்டையே சதா நினைத்து கொண்டிருக்கிறது. அவள் அந்த பணக்காரரின் குழந்தைகளை தன் குழந்தைகளைப் போலவே கவனிக்கிறாள். என் ராமன், என் ஹரி என்றெல்லாம் சீராட்டுகிறாள். இருந்தாலும் அந்த குழந்தைகள் தன்னுடையவர்கள் அல்ல என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். அதேபோல உலகிலுள்ள நமது சொந்தங்களிடம் பழகும்போதும் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆமை தண்ணீரில் இங்குமங்கு திரிகிறது. ஆனால் அதன் மனமெல்லாம் எங்கிருக்கும் தெரியுமா? தான் கரையிலிட்ட முட்டைகளின் மீது இருக்கும். அதுபோல் இல்லறத்தில் உனக்குரிய எல்லா கடமைகளையும் செய், ஆனால் மனத்தை இறைவனிடம் வை. இறைவனிடம் பக்தியை அடையாமல் இல்லறத்தில் ஈடுபட்டால் மேலும் மேலும் சிக்கலில் மாட்டிக்கொள்வாய். ஆபத்து, துன்பம், கவலை இவையெல்லாம் வந்து மோதும்போது மன உறுதியை இழப்பாய். அது மட்டுமல்ல, உலகியல் விஷயங்களில் மனம் செல்கின்ற அளவுக்கு பற்றும் அதிகரிக்கும். கைகளில் எண்ணெய் தடவிக்கொண்டு பலாப்பழத்தை வெட்ட வேண்டும். இல்லாவிட்டால் பிசின் கைகளில் ஒட்டிக்கொள்ளும். அதுபோல் பக்தி என்ற எண்ணெயை பூசிக்கொண்டு இல்லறத்தில் ஈடுபட வேண்டும்.
இல்லாவிட்டால் பற்றில் மாட்டிக்கொள்வாய். இந்த பக்தியை அடைவதற்கு தனிமை தேவை. வெண்ணெய் எடுக்க வேண்டுமானால் உறையிட்ட பாலை தனி இடத்தில் வைக்க வேண்டும். அசைத்து கொண்டிருந்தால் தயிர் தோயாது. பிறகு எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தயிரை கடைய வேண்டும். அப்போதுதான் வெண்ணெய் திரண்டு வரும். அதேபோல தனிமையில் அமர்ந்து இறை சிந்தனையில் ஈடுபட்டால் மனத்தில் ஞானம், வைராக்கியம், பக்தி முதலியவை உண்டாகின்றன. இல்லறம் தண்ணீர் மாதிரி, மனம் பால் மாதிரி. பாலை தண்ணீரில் கலந்தால் அவை கலந்து ஒன்றாகிவிடும். தூய பாலை காண முடியாது. மனத்தை உலகியல் விஷயங்களில் ஈடுபடுத்தினால் அதன் தரம் தாழ்ந்து விடுகிறது. உலகியல் வாழ்க்கையில் காமினி காஞ்சன சிந்தனை, அதாவது காமமும் பொன்பொருள் சிந்தனை ஒன்றே உள்ளது. ஆனால் பாலை தயிராக்கி வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை தண்ணீரில் இட்டால் அது தண்ணீருடன் கலக்காது, மிதக்கும். எனவே தனிமையில் சாதனைகள் செய்து முதலில் ஞானம், பக்தி என்னும் வெண்ணெயை பெறு. அந்த வெண்ணெயை இல்லற வாழ்க்கை என்னும் நீரிலிட்டால் அது நீருடன் கலக்காது, மிதக்கும். 3 வித கவர்ச்சிகள் ஒன்று சேர்ந்தால் இறைவன் தம்மை காட்டியருள்வார். உலகியல் மனிதனுக்கு இன்பப் பொருட்களிடம் உள்ள பற்று, தாய்க்கு தன் குழந்தையிடம் இருக்கும் பாசம், கணவனிடம் கற்புடைய மனைவி கொள்ளும் காதல். இந்த 3 கவர்ச்சிகளும் ஒருங்கே ஒருவனுக்கு இறைவனிடம் ஏற்படுமானால் இந்த கவர்ச்சிகளின் வலிமையினால் அவன் இறைவனை பெற முடியும். மன ஏக்கம் வந்துவிட்டாலே அருளுதயம் ஆகிவிட்டது. அதன் பிறகு கதிரவன் தன்னை காட்டியருள்வான். அதுபோல் மன ஏக்கத்திற்குப் பிறகு இறைக்காட்சி வருகிறது. கடவுளை நேசிக்க வேண்டும், அதுதான் விஷயம். தாய் குழந்தையை நேசிப்பது போல், மனைவி கணவனை நேசிப்பது போல், உலகியல் மனிதன் உலக இன்பங்களை நேசிப்பது போல் கடவுளை நேசிக்க வேண்டும். இந்த மூவரின் நேசமும் இந்த 3 கவர்ச்சியும் சேர்ந்தால் எவ்வளவாகுமோ அந்த நேசத்தை இறைவனிடம் செலுத்த முடியுமானால் அவரை காண முடியும். மன ஏக்கத்துடன் அவரை அழைப்பது அவசியம். மியாவ் மியாவ் என்று கத்தி தாயை அழைக்க மட்டுமே பூனைக்குட்டி அறிந்திருக்கிறது. தாய் பூனை எங்கே வைக்கிறதோ அங்கேயே இருக்கிறது. சில சமயம் சமையலறையிலும், சில சமயம் தரையிலும், சில சமயம் படுக்கையிலும் குட்டியை தாய்ப்பூனை வைக்கிறது. ஏதாவது துன்பம் வருமானால் குட்டிப்பூனை மியாவ் மியாவ் என்று கத்துகிறது. கத்துவதைத் தவிர அதற்கு வேறு எதுவும் தெரியாது. தாய்ப்பூனை எங்கிருந்தாலும் இந்த மியாவ் மியாவ் சத்தத்தை கேட்ட அந்த கணமே ஓடோடி வந்து விடுகிறது.